வாசிப்போம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். நீங்கள் எனக்கு எழுத வேண்டிய காரியங்களை குறித்து நான் எழுதுகிறேன் என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் தன் சொந்த மனைவியும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். கவனிங்க, திருமண வாழ்வை குறித்து கர்த்தர் இன்றைக்கு பேச சொன்னார். ஆகையால் பேசுகிறேன். கணவர் மனைவி சேர்ந்திருப்பது பரிசுத்தம். அவங்க எப்படியும் நல்லா இருக்கலாம். ஆனால் அடுத்த பொம்பளைய போய் நான் தொடுறேன் அப்படின்னா அது வேசித்தனம். அடுத்தனுடைய மனைவி அடுத்தனுடைய கணவனை போய் தொடுவது தவறான ஒரு விஷயம். ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு கெட்டது அப்படின்னு போட்டிருக்கா, நல்லதுன்னு போட்டிருக்கா? ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லதா கெட்டதா? அடுத்தவளை போய் என்ன பண்ணக்கூடாது, பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் குறிப்பிட்ட வகையினர் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. வெளிப்பார்வைக்கு இப்படிலாம் குடும்பங்கள் இருக்குது. எப்படி தெரியுமா? வெளிப்பார்வையில் கணவன் மனைவியா இருப்பாங்க. ஆனா கணவன் இன்னொருத்தருடைய மனைவி வச்சிருப்பான், மனைவி இன்னொரு கணவனை வச்சிருப்பா. 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இதுல கூட ஒற்றுமையா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில குடும்பத்துல வேற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். இன்னைக்கு எதுக்கு திருமண உறவை கொடுத்துருக்காரு ஆண்டவர்? திருமண பந்தத்தை, திருமண பந்தம் வேண்டாம்ப்பா, அவவே இஷ்டப்படி இருங்கப்பா அப்படின்னாரா? இல்ல, திருமண பந்தத்தை தேவன் ஆதரிக்கிறார். தெரியுமா? திருமண பந்தமே அவர் தான் உருவாக்கி விட்டது, ஏற்படுத்தி விட்டது. இங்க பாருங்க, கணவன் தேவையை மனைவி நிறைவேற்றணும், மனைவியின் தேவையை கணவன் நிறைவேற்றுவது. நீங்க கீழே பாருங்க, வாசிங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவராய் இருக்க. சொந்த மனைவி சொந்த புருஷன் வார்த்தை கவனிக்கணும். அடுத்த கணவன் தாங்க, அவர்கிட்ட கல்யாணம் முடிச்சவர் தான். கணவன் என்ற போஸ்ட்ல இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போனேன். மனைவி தாங்க, மனைவி என்ற போஸ்ட்ல இருந்ததுனால நான் போயிட்டேன். எப்படியோ கணவன் மனைவியா இருக்குன்னு தானே சொன்னாங்க. ஏன்னா மனுஷன் எப்படியெல்லாம் திங்க் பண்ணி பேசுவான் தெரியுமா? அதுக்கு தான் வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா எழுதப்பட்டிருக்குது. நான் பார்க்கும்போது வியந்தேன், அப்பா இதை இப்படி போட்டிருக்கலாம்ல, அவன் புருஷனையும் மனைவியும் உடையவளாக இருக்க வேணும்னு போட்டிருக்கலாமே. அதோட சொந்த புருஷன் சொந்த மனைவி, எப்படி பார்த்தீங்களா? வியப்பா இருக்குது கர்த்தருடைய வார்த்தை. ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் வசந்த சரியாவே தெரிஞ்சுமே பாஸ்டர் முன்னக்கு வந்து எப்படி நிற்கிறோம்? நமக்கு தான் பேசிக்கான்னு தெரியும். திருப்பி இருக்க பிரச்சனை கொட்டோம். இப்படிதான் எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்ன வரைக்கும் என்னம்மா கேட்டேன்? நீ இன்ன வரைக்கும் உபதேசம் என்ன கேட்டேன்? இன்ன வரைக்கும் கர்த்தர் உங்ககிட்ட என்ன இடைப்பட்டாரு? திருப்பி உட்காந்துக்கிட்டு எவ்வளோவளா ஜோடிச்சு பேசுற ஆளா இருக்கீங்க. தேவலை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை பாருங்கள், சூப்பர். சொந்த புருஷனும் சொந்த மனைவியும். அப்போ வேசித்தனம் இராதபடி, வேசித்தனம் என்பது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தவறான ஒரு காரியம் வாழ்க்கையில நீ என்ன பண்ணாத, அனுமதிக்காத. நீ உன் கணவரோடு சந்தோஷமாயிரு, உன் மனைவியோடு சந்தோஷமாயிரு. அடுத்தவன் மனைவியோடும் அடுத்தனுடைய கணவனும் சேராத. இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. டியூஷன் படிக்க போன பையனை டீச்சர் எடுத்துட்டு போறா. இல்லை, டியூஷன் படிக்க போகிறவன் டீச்சர் உங்க மேலதான் எனக்கு லவ் இருக்கு வாங்கன்னு எடுத்துட்டு போறான். 60 வயசு கிளவிய 30 வயசு பையன் திருமணம் பண்றான், சந்தோஷமா வாழ்றாங்க. கேட்ட ஒரு பிள்ளையை பெற்று பாருங்க, எப்படியெல்லாம் போச்சு பாருங்க. கேவலமாய் போய்விட்டது. ஏன்னா கடைசி காலம் இப்படிலாம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அங்க எப்படி நடக்குது, அவங்க இப்படி பண்றாங்க. நல்லது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அங்க கையை காட்டிட்டு இருப்போம். அந்த கையெல்லாம் என்ன பண்ணணும், இங்க கொஞ்சம் காட்டணும். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கிறேன், என் சொந்த புருஷன் மேலதான் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கா? ஈர்ப்பு இல்லையா? ஜெபம் பண்ணு. எனக்கு என் கணவன் மேலே ஈர்ப்பு இல்லை, எனக்கு ஈர்ப்பு உண்டாக்குங்க ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். இந்த ஜெபம் கெட்ட ஜெபமா நல்ல ஜெபமா சொல்லுங்க? அதெல்லாம் கேட்க மாட்டோம். பேருக்கு தான் வெளியே வந்து கணவனை கூப்பிட்டு, இது எங்க வீட்டுக்காரங்க, அது உங்களுக்கு தெரியுதா வீட்டுக்காரன்னு? உன் சொந்த புருஷன் தெரியுதா? நாங்க கொஞ்சம் புருஷன் தான், ஆனா அந்நிய புருஷனாவே வீட்டில் வச்சிருப்பேன். அவரோட போய் நான் சேர மாட்டேன், அவரை திருப்திப்படுத்த மாட்டேன், அவருக்கு நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு வேற எங்கேயோ போகும்னா பாருங்க, அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். இல்ல என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறான், மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறாங்க. அப்படியே ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்யணும்னு நினைச்சா அடுத்த கட்டம் வரேன் பாருங்க, மனைவிக்கு பிடிக்க மாட்டுது. மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும் வரும்போது கணவன் தட்டி கழிக்கிறான். ஏன்னா இவங்க உள்ளத்துல ஏதோ வேற எங்கேயோ இருக்குது, வேற எங்க போச்சு, ஈர்ப்புல வேற எங்கேயோ போச்சு. விளங்கிக் கொள்ளுங்கள். மாத்து, மனம் திரும்பு. இங்கெல்லாம் வந்தா இதெல்லாம் ஆண்டவர் பழிச்சுன்னு பேசுறதுதான் உனக்கு இதாகுது. கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்கணும் எங்க போனாலும். தேவன் சொல்றாரு, புருஷன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை, தேவைகள்னா வெறும் உடல் தேவை என்பதும் கர்த்தர் வைத்தது, அது கர்த்தர் வச்சது. பிசாசு கிடையாது. மனிதனை அப்படியாகவே கர்த்தர் படைத்தார். அது இல்லைன்னா எப்படி மனைவி எப்படி லவ் பண்ண முடியும்? லவ்ல ஒரு ஈர்ப்பு இருக்கு தெரியுமா? ஈர்ப்பே இல்லைன்னா லவ்வே கிடையாது. எங்க லவ் தாங்கான ஈர்ப்பு இல்லைங்க. யார் சொன்னா? லவ்னாவே ஒரு ஈர்ப்பு தான், ஈர்ப்புனா லவ் தான். அந்த ஈர்ப்பே எடுத்துட்டோம்னா கல்யாணம் முடிஞ்ச சில பேருக்கு ஈர்ப்பு குறையும் போதே உரசுறாங்களா? அதுக்கு முன்னாடி உரசிட்டே இருப்பாங்க, அப்புறம் போக போக அப்புறம் தள்ளி
அதை ஈர்ப்புன்னு ஒன்று எடுத்துட்டா என்ன ஆயிருது? ஆக தேவப்பிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். புருஷன் உன்னை திருப்திப்படுத்துன்னு வரும்போது நீ என்ன பண்ணு? ஒப்பட. உன்னை திருப்திப்படுத்துவதற்கு புருஷன்ட்ட போ, அடுத்த போகாத. தப்பு. புரியுதா? இன்னைக்கு அதை கேட்டு நம்ம மனம் திரும்புவதுக்கு, ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க, உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். அதனால தான் இந்த சத்தியத்தை பேசுறாரு. இந்த சத்தியத்தை பேசி நீ மனம் திரும்பி ஒப்பட. உன்னிட்ட என்ன குறைகள் என்கிட்ட ஒப்பட, நான் உன்னை சரி பண்ணி விடுறேன்றாரு. என் கணவன் மேலே எனக்கு ஈர்ப்பு இல்லை ஆண்டவரே, கேளு, தருவார். ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு பாஸ்டரை கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் பெரிய ஒரு எழுப்பை ஏற்படுத்தினார். உள்ள அங்கே இறங்கும்போது பிசாசுகளை துரத்தி ஃபுல்லாக இப்போ எல்லாம் நிறைய பேய் பிசாசு. தேவப்பிள்ளையை விளங்கிக் கொள்ளுங்கள். நான் அந்த கிராமத்தில் நான் இறங்கும் போதே கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஒரு சிஸ்டர் என்ன தண்ணி பிடிச்சினாங்க, போய் அவட போய் சொல்லு, அவளை கூப்பிடு, அவள் கணவனோட என்ன பண்ண மாட்டா, ஐக்கியமாக இருக்க மாட்டா, கணவனை விரும்பலை அப்படின்னு. அப்புறம் அப்போ நான் கூப்பிட்டேன், எங்க வாங்க சிஸ்டர், இங்கே விரிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரியை பார்க்க முழிக்குது. என்னடா நான் யாரோ அவங்க யாரோ, திடீர்னு உள்ள நுழைஞ்சு கூப்பிட்டு பேசினா எப்படி இருக்கும்? நீ பேசுவீங்களா? கத்தரே பேசினா கூட என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிருவீங்க. அது எப்படி நான் சொல்லுவேன்? பயமா இருக்கு. கத்தர் சொன்னாரா? யார் சொன்னா? இதெல்லாம் பேர் சொல்ல முடியுமான்னு சொல்லுவார் இங்கே கத்தர் எல்லாத்தையும். சொன்னேன். பேசிருக்கும் போது உங்க மாமியா கேட்டாங்க பாருங்க, உடனே கூப்பிட்டாங்க, வாங்க 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 வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் அங்கே பேசுகிறோம் பாருங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மாதிரி இப்படி இருக்கிற, உன் கணவனை நேசிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க. அவன் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, கணவனோடு இன்னும் சேரவே கிடையாது. சேர விடவும் மனைவி விடலை. ரெண்டாவது என்னன்னா, அவங்க வந்து தன் கணவனை விட்டு பிரிஞ்சு ஓடுவதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் பேசி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏடி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க. அப்போ அது உட்காந்துட்டு கேட்டே இருந்துச்சு பாருங்க. கேட்டு கடைசி என்ன கேட்குது, என் கணவர் பிடிக்கல. எதுக்கு பிடிக்கல சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை பேசுறாருன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே, ஏன் கணவர் பிடிக்கல அப்படின்னு. கர்த்தர் நமக்கு எது சொல்றோ அது வரைக்கும் தான் பேச முடியும். அடுத்து அவர் சொன்னா தானே சொல்ல முடியும். பேசிருக்கீங்களா? என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குது, என்ன அடுத்த கட்டம் என்ன? கர்த்தர் சொன்னாரு, அவன் மண்டையில கேப் போட்டிருக்கான் பார்த்து, அந்த கேப் எடுக்க சொல்லு அப்படின்னாரு. பிரதர் கேப் எடுங்க. பார்த்தா பிளே கிரவுண்ட். கேப்பை போடும்போது எங்க இருக்காரு? எடுத்த பிறகு எப்படி இருக்கிறாரு? எப்படி இருப்பாரு? பிளே கிரவுண்டா இருந்தா கொஞ்சம் முடி முன்னாடி போயிட்டா நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிளே கிரவுண்டா தான் எப்படி இருக்கும்? இதை தான் நான் சொன்னேன், இந்த பிளே கிரவுண்டு தான், இதை பார்த்து தான் நீ வேணான்ற. அவரை சேர மாட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி கதி கலங்கி, அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, எனக்கு ஈர்ப்பு இல்லை, இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நான் சொன்னேன், கத்தட்ட போய் நீ ஜோம் பண்ணு, நான் இங்கே இருக்கேன், 2 பேரும் வீட்டுக்குள்ளே போங்க, கூப்பிடுங்க. அவங்க கிறிஸ்டின் கிடையாது, புறஜாதியார். நீங்கள் கிறிஸ்டின் நினச்சிடாதீங்க. கிறிஸ்டின்களை தான் கூப்பிட்டு பேசினார். இல்லை அவங்க இந்து வணக்கத்தை உடையவர்கள். அப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு தான் கர்த்தர் பேசி, நீங்களே இயேசுவை போய் கூப்பிடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கல, நீ ஏசப்பாட்ட சொல்லு, ஆண்டவரே என் கணவன் மேலே எனக்கு ஈர்ப்பு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லு. கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்பார். உன்னை கவனிக்க, நான் வெளியே உட்காந்துருக்கேன், சேர் போட்டு என்னை உட்கார வச்சிருக்காங்க. நான் அவங்கள உள்ளே போய் என்ன பண்ணேன்னா ஜெபிக்க சொன்னேன் பாருங்க. அவங்க உள்ள ஜெபித்த உடனே உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அவங்கள விட்டு வெளியேறது பாருங்க. டக்குன்னு கீழே வந்துட்டாங்க கத்தி. இந்த பிசாசு அந்த ஈர்ப்பு உண்டாகாமல் கணவர் மனைவி பிரிக்க வைக்கிறதே பிசாசு. அதை தெரிஞ்சுக்கோ. இது இந்த பிசாசின் அடிமத்தில் இருந்தே தெரியாம போய்கிட்டு இருப்பாங்க, வெறுத்துட்டு இருப்பாங்க, கணவனை வெறுப்பாங்க, மனைவியை வெறுப்பாங்க. ஏன்னா அந்த பிசாசு உள்ள எப்போதுமே கணவர் மனைவியை சேர்ந்து வாழ விடாது. கர்த்தர் ஒரு நியமத்தை ஏற்படுத்திருக்கும் போது பிசாசு என்ன பண்ணும்னா எப்போதுமே எதிரியா தான் செயல்படும். கணவர் மனைவியா சேர விடாது. நீ வேற கணவனோட போ, வேற மனைவியோட போ, இங்க இருக்காத, அது நல்லா இருக்காது. ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும், அடுத்து வேற மாதிரி போயிரும் சொல்லி இந்த பிசாசு என்ன பண்ணும்? எப்போதுமே சில காரியங்களை பண்ணும். அது மட்டும் குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவன் பார்த்தியா வழுக்க தலையா இருக்கான், அவன் பார்த்தியா குளிக்கல, அவன் குளிக்காம வந்து என்ன பண்றான், பக்கத்துல படுக்கிறான். இல்லை நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சும்மா இல்லாம இல்ல. சில பேர் சொல்லுவாங்க என் வீட்டுக்காரர் சுத்தமாவே இல்லை அப்படின்னு. அதனாலே சில மனைவி மாதிரி விட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. வெளியே பார்க்கும் ஃபர்ஸ்ட் இவன் நீட்டாக நல்லா ஆள் அழகா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவருடைய நேச்சுரலை காமிக்கும் போது என்ன ஆகுது, ஒரு சாதாரண சொட்ட தலைக்கே போகாம இருந்தது இன்னும் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எப்போதும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்காது. கிடைச்சா சோத்திரம், கிடைக்கலன்னா நீங்க மாத்திக்கிறணும். அதுக்காக நான் வந்து உறவே பிரிச்சு நான் வேற ஆள்கிட்ட போறேன்னா அது எப்படி? இது சரியான காரணம் இல்லை. உன் கணவர் இதா இருக்கானா உன் கணவரை சரிப்படுத்துறதுக்கு ஜோம் பண்ணி ஆண்டவிட்ட எல்லாவற்றுக்கும் அவர்கிட்ட கேட்கலாமே. நீங்க என்ன, அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களே கிடையாது, இந்து. ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. நான் சொன்ன உடனே தேவன் அங்கே விடுதலை ஆக்கினார். என்ன சொல்லுவீங்க? நான் போய் உங்களுக்கு தலையில வச்சு கை வச்சு ஜெபிக்கல, நான் வெளியே உட்காந்தேன். அவங்க தனிப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்கள நான் ஜெபிச்சாங்க. பிசாசு அவங்களை விட்டு ஓடி போனது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? தேவன் யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கிறவர். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் பாருங்க, நான் பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் அவங்க இது போகணும். நான் சொன்னேன், ஐயோ நாங்கள் போய்க்கிறேங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. அப்போ அந்த அளவுக்கு பாருங்களேன், அங்கே கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்குது. கணவர் மனைவியும் இப்போ கல்யாணம் முடிஞ்சு அவள் நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் இல்லை. இப்போ விடுதலையான பிறகு இவங்களுக்குள்ள ஈர்ப்பு அதிகமாகுது பாருங்க. நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணாங்க,
கணவன் மணி 2 பேரும் அவர் இழுக்கிறாரு. இது ராசனு இதை போய்க்கிறேன், நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கிளம்புறோம், வேலை முடிஞ்சிச்சு. தேவபிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இதுல என்ன விஷயத்தை எனக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தார் என்றால், அந்த ஈர்ப்பு இல்லாமல் ஆக்குறது பிசாசு என்பதை நீ புரிந்து கொள் மோசே அப்படின்னாரு. புரியுதுங்களா? ஆகையால் சில பேர் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குவதை நீ புரிந்து கொள். அது அவங்களுக்கே தெரியாது, அந்த பிசாசு கிரியை. அப்போ அதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு கத்தர்கிட்ட கேட்கும் போது கத்தர் என்ன பண்ணுவார்? விடுதலை ஆக்குவார். ஒரு மனுஷன் சுத்தமா இல்லைன்னா அதுவும் பிசாசு கிரியை தான். அவனை சுத்தமா இருப்பதுக்கு நீங்க ஜெபிக்கணும், இந்த பிசாசுகளை கடிந்து கொள்ளணும், சுத்தமாயிருவான். பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாக்க ஒருத்தவன் நல்லா குளிக்க மாட்டான், நல்ல ஒரு ட்ரெஸ் இருக்காது. ஒருத்தன் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, அப்படி அவன்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்லாம் நீட்டாக வருவான், குளிச்சு சூப்பராக சுத்தப்போது வந்து உட்காருவான். அவனுக்காக சொல்லியா கொடுத்தோம்? எப்படி? தேவன் உள்ள கிரியை செய்கிறார். தேவன் கிரியை செய்யறதுனால அதெல்லாம் நடக்கிறது. ஆகையால் இங்க வேதம் சொல்லுது பாருங்க, சொந்த புருஷனை உடையவளாக இரு, சொந்த மனைவி உடையவளாக இரு, அவங்கள திருப்திப்படுத்து. ஆமென். பாருங்க அடுத்து 4, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. பாருங்க, கணவனுடைய சரீரத்துக்கு யார் அதிகாரியா? மனைவி சரீரத்துக்கு எந்த அளவுக்கு அந்த உறவை காமிக்கிறார் பாத்தீங்களா? இந்த சரீரத்துக்கு ஒண்ணுனா யார் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? கணவன் சரீரத்துக்கு ஒண்ணுனா மனைவி, மனைவி சரீரத்துக்கு ஒண்ணுனா அந்த அளவு ஃபிட். ஏன்னா அந்த சரீரத்தை எப்படி பார்க்கணுன்றாருன்னா தன்னுடைய சரீரமா பார்க்கணும். அது உன் சரீரம் தான் உண்மையிலேயே. இப்போ வேதத்துல தேவன் எப்பவும் சொல்லும்போது உங்களை 2ஆ பார்க்கல, 2ல ஆண்டவர் 1ஆ பார்க்கிறார். ஏன்னா ஏவாள் ஆதாம்கிட்ட இருந்து வந்தாள், ஆதாம்கிட்ட இருந்து ஏவாள் வரல. ஆரம்பத்துல இன்னைக்கு சொல்றாங்க, பெண்களை மதிக்கிறேன், மரியாதை கொடுக்கிறேன், இதை சொல்றதுனால தப்பா நினைக்காது, வேதத்தில் இருக்கிறதே சொல்லுகிறேன். என்னை திட்டினா அப்புறம் நீ பவுலையும் திட்டணும், பவுல் தான் எழுதியிருக்கிறேன். எப்படி போட்டிருக்குது வேதம்? ஸ்ரீயானவள் முதலாளி சிருஷ்டிக்கப்படவில்லை, ஆண்டவர் பெண்ணவா முதல்ல சிருஷ்டிச்சார். ஆதாமை தான் கத்த உருவாக்கினால், 2வது ஏவாள். ஏவாள் எப்படி உண்டாக்கினா நினைக்கிறீங்க? வெளியே இருந்து திருப்பி அவர் ஒரு பொம்மையை உருவாக்கியா பண்ணாரு? பண்ணல. ஆதாமுடைய ஒரு விழா எலும்பை எடுத்து பாருங்க, தேவன் முன்ன போய் நிறுத்தும் போது இவதான் உன் பொண்டாட்டின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, அறிமுகப்படுத்தவே கிடையாது. அவன் பார்த்தோன்னே சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம். இப்ப வந்து இந்த 5 விரல ஒரு விரல வெட்டும் போது நமக்கு என்ன தெரியும்? குறையா இருக்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஒரு காரியத்தை எடுக்கும் போதே ஒரு குறைவு அவன் உணர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் வந்து நிற்கும் போது என்ன ஆகுது? ஆஹா, என்னுடைய ஒரு பகுதி அங்க வந்துருச்சுன்னு அவனே ஃபீல் பண்ணிட்டான். ஹலோ, அதனாலதான் இவள் என் எலும்பின் எலும்பும். அதனாலதான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆப்பேன் ஆத்தான்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க தான் 2வது பட்சம் தூக்கி வைக்கணும்ன்றாரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னவா? உனக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். புரியுங்களா? அதுக்காக வந்து மற்றவங்களெல்லாம் இது பண்ணல, ஏதோ முடிஞ்சா செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் குடும்பத்தை வச்சு உங்களுக்கு சண்டை வருதுன்னா குடும்பத்தை விட்டுன்றாரு. கத்தரே கேட்க போறது இல்ல, ஏன் இப்படி பண்ணாய் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. உன் குடும்பம் தான் முக்கியம், உனக்கு கணவன் முக்கியம், கணவனுக்கு மனைவி முக்கியம், மனைவிக்கு கணவன் முக்கியம். நீங்க எடுக்கிற தீர்மானங்களும் உங்களுக்குள்ள இருக்கணும், நீங்களும் கத்தருமா வரணும். அந்த இடத்துல எங்க ஆத்தா இப்படி சொன்னா, எங்க ஆத்தாக்கு டெய்லி போன் பண்ணா, எங்க ஆத்தா இப்படிலாம் உன் புருஷன்ட்ட எப்படி நடந்துக்கோ, அவனை வந்து என்னன்னா எதுவுமே செய்யாம அவனை வேக விடு, அதை பண்ண விடு, இதை பண்ண விடு. ஆத்தா மர இந்த பொக்கவாய் கிளவிகள்லாம் திருந்தாதுங்க. இதுக்குதான் குடும்பத்தை கெடுக்கிறதே. தேவ பிள்ளை விளங்கிக் கொள்ளுங்க, கத்தர் கடிந்து கொள்வார். நீ வணங்குற கடவுளுக்கே அது பிடிக்காது. ஏன்னா கடவுள் அப்படி நியமிக்கவே கிடையாது. கணவர் மனைவிக்குள்ள யார் வரக்கூடாது? குடும்பம் வரக்கூடாது. உன்னுடைய குடும்பம் வரக்கூடாது, அவனுடைய குடும்பமும் வரக்கூடாது. கணவனுடைய குடும்பமும் என்ன பண்ணக்கூடாது? உள்ள வரக்கூடாது. மனைவி குடும்பமும் உள்ள வரக்கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? தெளிவா சொல்லுங்க பாப்போம். பெற்றோர்கள் எப்படி சொல்லி நினைக்காதீங்க, அம்மா அப்பா ரொம்ப மதிப்பு கொடுக்குற ஆளு, நான் ரொம்ப பாசமான, கடவுளுக்கு தெரியும், இங்க உள்ளவனுக்கும் தெரியும். ஆனா சத்தியத்தை நான் இப்படிதான் பேசி ஆகணும், இதுதான் உண்மை. நீங்க கல்யாணம் ஆகலன்னா என்ன போல வாங்க இருங்க சந்தோஷமா, அது வேற லைஃப். கல்யாணம் ஆயிட்டேன்னா நீ என்ன போல இருக்க முடியாது. இப்ப நான் இருக்கேன்னா நான் யாரதான் கணம் பண்ணணும்? அதிகமா எங்க அம்மா அப்பா தான் கணம் பண்ணணும். கல்யாணம் ஆயிட்டேனா, நீ கல்யாணம் ஆகி பக்கத்துல உட்காந்துட்டேன்னா நான் எப்படி இருக்கணும் அப்படி நான் உனக்கு சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தர முடியாது, தப்பு. தேவன் சொல்றாரு, உன் தாய் தகப்பனையும் உள்ள கொண்டு வராத, அவளுடைய தாய் தகப்பனையும் உள்ள கொண்டு வராத. நீங்க தான் என்ன பண்ணணும்? தேவனோடு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும்னா ஒரு கணவன் ஒரு காரியத்தை சொல்லணும், மனைவிட்ட சொல்லணும், மனைவியும் அதை யோசிக்கணும், 2 பேரும் சேர்ந்து கத்தட்ட கொண்டு போகணும். கத்தர் அவங்களுக்கு என்ன பதில் கொடுப்பார். இப்படிதான் கத்தர் என்ன பண்ணிருக்கா, குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. முதல்ல கத்தர் உங்க வாழ்க்கையில நீங்க வைக்கணும், இடத்தை கொடுக்கணும். முதல் இடத்தை கத்தர் கொடுக்கணும். 2வது கணவர் மனைவி, 3வது பிள்ளைகள், 4வது குடும்பம், உங்க பெற்றோர்கள், இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வாங்க கடைசி கொண்டு போங்க. முதல்ல தேவன், 2வது தான் கணவர் மனைவி. தேவன் இந்த அந்தந்த இடத்தை அவர் கரெக்டா வச்சிருக்காரு. நீங்க சரியா புரியலன்னா போச்சு. பாருங்க, இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் மகனுக்காக நான் வந்து பேச வரேன், என் மகளுக்காக நான் பேச வரேன், இப்படிலாம் பேச வச்சுட்டு இருக்க கூடாது. சும்மா அதான் குடும்பத்தில் எல்லாமே நடக்கலாம், தேவையில்லாம போன் அடிச்சு பேசுவாங்க. சில பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா, என் வீட்டுக்காரன் இப்படிலாம் பேசியிருக்கேன், இப்படிலாம் பண்றான்
அவனை வரண்டி இன்னும் ரெண்டாவது இருக்கு. இவங்க என்ன பண்றதுமா, என்னம்மா நல்லவன் தானம்மா நினைச்சு முடிச்சேன், இவன் நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலையம்மா, இவன் ரொம்ப ஓவர் பரிசுத்த வாட்டி மாதிரி காமிச்சிக்கிறா, ஆமாடா இவன் நமக்கு செட் ஆகாம தெரியல, இவளை எப்படி தள்ளி விட்டுட்டு வேறமா தள்ளிட்டு அப்படி வேற ஒரு முடிச்சிருவோம், அதுக்குள்ள நீ செத்தே போயிருவேன் போ, ஏற்கனவே சாகிற ஆளை தான் கத்த சரி பண்ணி வச்சிருக்காரு. தேவ பிள்ளைகளே விளங்கி கொள்ளுங்கள், அப்படி இல்லை இங்க வரக்கூடாது. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருமணம் ஆகாதவங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போறீங்கன்னா இதெல்லாம் கத்துக்கோங்க. அந்த இடத்துல என்னைக்குமே உங்களுடைய தாய் தகப்பனை கொண்டு வராதீங்க, உங்களுடைய மேட்டரை அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க, உங்களுடைய மேட்டரை உங்களுக்குள்ள ஷேர் பண்ணி கத்தட்ட கொண்டு வாங்க. கத்தர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கணவருக்காக சில காரியங்களை இழக்கணும்னா இழக்கணும், உங்கள் மனைவிக்காக சில காரியங்கள் இழக்கணும்னா இழக்கணும், சமாதானம் வரணும் அப்படின்னா சில விஷயங்களை இழக்கணும், சந்தோஷமா குடும்பத்தை நடத்தணும்னா நான் இப்படித்தான் நிற்பேன் சொன்ன பார்த்தீங்களா. குடிசை வீட்டுக்குள்ள போனோம்னா நீ எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் என்னதான் போகணும், குனியதான் போகணும். குனிய வேண்டிய இடத்துல யார்கிட்ட குனியலாம், மனைவிட்ட குனியலாம், கணவன்கிட்ட குனியலாம். இந்த கெத்து கித்தெல்லாம் எங்க வரக்கூடாது, கணவர்கிட்டலாம் இந்த கெத்து திமிரு இதெல்லாம் தயவு செய்து எடுத்துருங்க. இதுதான் உங்களை அழிக்கிற, வாழ்க்கை அழிக்கிற காரணிகள். உங்களுக்குள்ள என்ன கெத்து, நான் ரொம்ப எதை முக்கியத்துவப்படுத்துறேன்னா கணவர் மனைவிக்குள்ள கெத்து இருக்கக்கூடாது, திமிரு இருக்கக்கூடாது, ஈகோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஈகோவே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மனைவியை பார்க்கும்போது இது ஏன் சரீரம், என்னுடைய சரீரம், என்னுடையவள், எனக்குரியவள், எனக்கு சொந்தமானவன், என்னுடையவன், என் கணவன், என் சரீரத்தின் ஒரு பாகம். அதான் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விழாலம்ல ஒன்று குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் யார் தெரியுமா, ஒவ்வொன்றும் மனவாட்டிகள் லேடிஸ். ஆண்களுக்கு இந்த விழாலம்ல என்ன இருக்கும், அதை நினைப்பூட்டுதலாக தான் அப்படி இருக்குது. கத்தர் எடுத்தார் விழா எழும்பதை எடுத்து சதையினால் அடைத்து அதை மனுஷியாக உருவாக்கி கொண்டு வந்தால், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்திரீக்குள்ள ஆணு பெண்ணு பிறக்கிறதெல்லாம். ஆனால் முதல்ல ஆணிலிருந்து தான் ஸ்திரீ வந்தா, அதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்திரீலிருந்து இன்னும் நாளில் எப்படி ஆக போதோ தெரியல. சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் பாருங்க, தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி கிடையாது. உன் வீட்டுக்கார சரீரம் யாருக்கு சொந்தமா, மனைவிக்கு. மனைவி எப்ப விரும்பினாலும், கணவன் எப்ப விரும்பினாலும் மனைவி. புரியுதுங்களா? இவங்க உறவுல நீங்க எத்தனை முறை போனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, வியாதி வராது. என்ன சொல்றேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட்ல பிளாக் இருந்தாலும் ஒளிஞ்சிரும். நீங்க இந்த லைஃப்குள்ள இருந்தீங்கன்னா பல வியாதி உங்ககிட்ட ஓடும். பல வியாதி வதைக்கு காரணம் என்ன தெரியுமா, இவன் இந்த உறவுல இல்லைன்னு. இந்த உறவு உங்களுக்கு மருந்து. அநேக 1000 மாத்திரை நீ போட்டாலும் சில வியாதிகள் குணமாகாது. உன் கணவரை நீ காக்க வைக்கிறனால தான் அநேக மனைவிகளுக்கு சரீரத்தில் வியாதிகள். பாருங்கள், என்ற ஒரு நபர் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்னியில் பல பிரச்சனைகள், காரியம் போய் டாக்டர்கிட்ட போய் சந்திக்கும் போது டாக்டர் சொன்னார், நீ உன் கணவரோடய நீ இல்லையாமா, அதான் அந்த பிரச்சனை அப்படின்னு. டாக்டர் நல்லா திட்டு இருக்கிறாரு. நீ கணவரோடு இல்லாதான் உனக்கு இப்போ கிட்னி பிரச்சனை. சில காரியங்களாக இருக்குது தேவ பிள்ளைகளே, சும்மா இல்லாமல் இல்லை. ஏன் தெரியுமா, நம்ம என்னுடைய கணவனுக்கு நீ உனக்கு துரோகம் பண்ணா உன் சரீரத்தை நீ அடி வாங்குவ கண்டிப்பா. அதே போல மனைவியோடைய சரீரத்துக்கு கணவன் துரோகம் பண்ணா சரீரம் எல்லாம் வியாதி தான் வரும். இன்னும் 10 வியாதி உள்ள வந்து உட்காரும் பாரு எடுத்து. நீங்க சரியா இருக்கும் போது என்ன ஆகும், சரியாகும். தேவ பிள்ளைகளே, தேவ நியமத்துக்கு கீழே வாங்க. ஆகையால் உங்களுடைய வாழ்வில் நீங்க தவறான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்கிட்டையும் போவேன் இவன் சொல்லுங்க காசுக்காக எல்லாம் இது பண்ணும், இப்படிலாம் இந்த கெட்ட குணம் உள்ள பிள்ளைகளா தேவ பிள்ளை இருக்கவே முடியாது. நீ அப்படி இருக்கேன்னா உன்னை மாத்து. நீ பிசாஸ் கீழ்படிதான் வாழ்ற. இந்த தவறான ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கிட்டு இதை ஆதரிக்கிற சபை எங்க இருக்குதோ அங்க போனாலும் நீ இவ்வளவுதான் போறீங்க. எந்த சபைக்கு போனாலும் சத்தியம் இதுவே. இதை ஆதரிக்கிற போதகரும் நரகத்துக்கு தான் போவான். உண்மை எதை போதிக்கணுமோ அதை தான் போதிக்கணும். போதகர்னால அவன் பரலோகத்துக்கு போய் நினைக்காதீங்க. போதகரா நானா இருந்தாலும் நீயா இருந்தாலும் எதுக்கு கீழ்ப்படியணும், தேவ வார்த்தை கீழ்ப்படணும். நீ தவறான ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் பிரச்சனை, கட்டுகள், எனக்கு கடன், அதுவாக்கும் இதுவாக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானா தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபரை எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பா சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வதிப்பாரா? தப்பான ஒரு மனுஷனுக்கு கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுக்குதுன்னா நீங்க கவர்மெண்ட் ஆதரிப்பீங்களா? என்ன சொல்வீங்க? சபிக்க மாட்டீங்க? இதெல்லாம் கவர்மெண்டா? தப்பா இருக்கிற மனுஷனுக்கு 10 லட்சம்னா அப்ப நான் தப்பாவே வாழ்ந்துட்டு போயிருவேனே. அப்ப தேவன் தவறான மனிதனை ஆதரிப்பாரா? அதெல்லாம் மட்டும் ஏன் புரிய மாட்டேது. இப்போ அதான் பாத்தீங்கன்னா பொண்டாட்டியோடய இருக்க இவனுக்கு இது இல்லையா, இவன் போய் என்ன பண்ணானா, இன்னொருத்தையை தேடுறானா. இங்கேயே உன்னால இது பண்ண முடியல, அங்க போய் என்ன பண்ண போற? ஒழுங்கா இரு, இல்லன்னா மெயின் பாயிண்ட்ல உனக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் நான் சோக்கு சொல்ல உண்மையா நடக்கிற விஷயத்தை தான் சொல்லுகிறேன். என் வாழ்ந்தா சும்மா வராது வார்த்தைகள்லாம், கத்தர் கொடுக்க தான் பேசுறேன். இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரிக்கு பேசணும் பாரு, கத்தர் வார்த்தை வருது, நீ மனம் திரும்பலனா கத்தி அங்க வைப்பாங்கன்னு. கடைசி என்னாச்சு தெரியுமா, அது மனம் திரும்பல பாடு இல்ல, கத்தி வைக்கிற மாதிரி போச்சு. இப்போ உறுப்புல பிரச்சனை வரும். தப்பா போனா என்ன ஆகும், தவறான வழியில போனா ஆகும். தேவ பிள்ளைகளே விளங்கி கொள்ளுங்கள். அப்புறம் கத்தாவின்னு கூப்பிட்ட உடனே சுகமாம் நினைக்காதீங்க. அது அவராச்சு, உடனே கொடுத்தா ஓகே, பல நாள் ஆனாலும் ஆகும். இப்ப அங்க பிரச்சனை இப்ப மனைவியோடையும் இருக்க முடியாத நிலைக்கு ஆகிரும், கணவனோடு இருக்க முடியாத நிலைக்கு ஆகிரும். தேவர்களே, இந்த சரீரம் கர்த்தருடையது, இந்த சரீரம் கர்த்தருடையது. உனக்கு அந்த வியாதி வந்துருச்சு, ஏன் வந்திருக்கு வெளியே சொல்ல முடியல. வியாதிய என்ன பண்ண முடியல,
சொல்ல முடியல, மறைச்சு வச்சிருக்கேன். உள்ள வந்துருச்சு. காரணம் என்ன தேவபிள்ளைகளே? அந்த இடத்துல வேற ஆளை உள்ள அனுமதி கொடுத்ததுனால அப்போ என்ன ஆகுது? அங்க பிரச்சனை உண்டாகிவிடும். ஆகையால் தவறான ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தீங்கன்னா அதை விட்டுலாம் வெளியே வந்துருங்க. பாருங்க, இந்த உறவை பத்தி சொல்லும் போது 5 ஒன்று சொல்லுது பாருங்க. உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். பாருங்க, அந்த கணவர் மனைவி பிரிறது கூட கணவனுடைய சம்மதம் இருக்கணும், மனைவி சம்மதம் இருக்கணும். என்னவா, நான் கடவுளுக்காக உபவாசம் இருக்க போறேன், சோமனை போறேன், அதனால இன்னைக்கு இந்த உறவுல கொஞ்சம் பிரிஞ்சுக்கிறோம்ன்றத கணவர் சம்மதிக்கணுமா. அதே போல மனைவியும் சம்மதிக்கணுமா. கணவன் உபவாசம் ஜெபம் போகும்போது மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா, மனைவி கணவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்படி இருந்தா நீ உபவாசம் போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ அங்க பெர்மிஷன் இல்லாம நீ வந்து உபவாசம் போட்டு ஜெபிச்சாலும் கடவுள் என்ன பண்ண மாட்டாராம். நம்முடைய கடவுள் வித்தியாசமான ஆளு. உன் கணவனை விட்டுட்டு நீ வந்து உபவாசம் போட எனக்காக அப்படி இல்லையா. உன் கணவன் அனுமதி கொடுத்தாதான் நீ பிரிஞ்சு வந்து இப்படி பண்ணணும். உன் கணவன் அனுமதி கொடுக்கலனா, உன் மனைவி அனுமதி கொடுக்கலனா நீ என்ன பண்ணக்கூடாது. எப்படிப்பட்ட உறவு பார்த்தீங்களா? ஐயோ, இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் நினைச்சிருவாங்க. இவ்வளவு இருக்குதா அப்படின்ட்டு, இம்புட்டு காரியம் இருக்குதா அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குது, நல்ல காரியம். லவ்லேயே போனால் நல்லா இருக்கும். லவ் இல்லாமல் போச்சுன்னா கசந்துரும். இந்த ஆள் மூஞ்சியை பார்த்து பார்த்து எனக்கு இதாயிடுச்சு, இந்த அம்மா மூஞ்சியை பார்த்து பார்த்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, வாங்க அடுத்து. அப்போ அந்த பெர்மிஷன் வேணும். அதுதான் இங்க பாருங்க, பவுல் சொல்ல பாருங்க, 7க்கு வந்துருங்க. எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. ஒருவனுக்கு திருமண அழைப்பு இருக்குன்னா அவன் திருமணம் பண்ணிதான் ஆகணும். ஒருவனுக்கு திருமண அழைப்பு இல்லாம இருக்கும், அவன் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. அவன் கல்யாணம் பண்ணாலும் வாழவும் முடியாது, அது வேற மாதிரி போயிடும். அப்ப திருமணம் பண்ணணும்னு உனக்கு அழைப்பு இருந்தா திருமண பந்தத்தை விட்டு பிரியாத, திருமணம் பண்ணி சந்தோஷமாய் இரு என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, விவாகம் இல்லாதனும் கைமணிகளை குறித்து நான் சொல்வது என்னவென்றால், அவர்கள் என்னை போல் இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். ஆகிலும் அவர்கள் விருத்தராய் இருக்கக்கூடாது என்றால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகத்தை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ முடி மாத்திட்டே இருப்பான். தேவனுடைய அழைப்புன்றது வேற, அந்த பின்னணிக்கு இங்க வராதிங்க. திருமணமாகாத விஷயம். இப்போ இந்த திருமணம் பண்ற சில மனுஷன் என்ன பண்ணா, இன்னைக்கு சரி திருமணம் பண்ணலாம்னு நினைப்பான். அப்புறம் என்ன பண்ண மாட்டான், திருமணம் வேண்டாம், முடி மாடிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா சில பேர்லாம். அப்போ திருமணம் பண்ண வேண்டாம் நினைக்கிறவன் சில பேர் என்ன பண்றான்னா, இங்க சரீரத்துல உபத்திரப்படுறான். பாத்தீங்களா, உபத்திரம் உள்ள இருக்கும், அவ்வளவு சொல்லுவான். பாத்தீங்களா, அப்பா இவ்வளவு நாள் அடக்கி வைத்ததுன்ற மாதிரி என்ன இருக்கும். பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, இந்த காரியம் உள்ள இருக்கும் பாருங்க. ஆனா உள்ள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு திருமணம் வேண்டாம். ஏன் வந்துட்டு இருக்க? ஆகையால்தான் இங்க பைபிள சொல்லுது, இப்படி வெந்துகிட்டே இருந்துட்டு எனக்கு கல்யாணம் வேலையானு சொல்றத விட்டு வேகரியா போய் ஒழுங்கா போய் கல்யாணம் பண்ணுன்றது. புரியுதா? ஏன்னா நீ வெந்துகிட்டே இருந்தனா நரகத்தான் போவ. நீ அது கல்யாணம் பண்ணி இருந்தனா அது பரிசுத்தம். ஏனென்றால் கல்யாண பந்தத்தை கர்த்தர் ஆதரிக்கிறார். ஒன்றை விலகிக் கொள்ளுங்க. எனக்கு வந்து கணவர் இல்லைங்க, அதனால நான் போய் நான் இன்னொருத்தவங்கிட்ட போய் நான் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேங்க அப்படின்னா ஒன்றை அவர் கழிங்க, அந்த ரிலேஷன்ஷிப் தவறு தான். அதுவும் இது எப்படி தவறு சொல்லுங்க? இப்போ எனக்கும் ஒரு தேவையா, அப்ப திருமணம் பண்ணு, அந்த ஆளோட திருமணம் பண்ணு. தாலி வாங்கினியா, புரியுதா புரியா? அது பரிசுத்தம், பரலோக தர்மம் அங்கீகரிக்கும். பாருங்க, தேவ நரகத்துல ஒரு ஸ்ரீயை காண்பித்தாராம், வெந்து நொந்து கிடக்கிறா பாருங்க. அப்ப கர்த்தர் அவள்கிட்ட சொன்னாலாம், ஏன் இப்படி கிடக்கிறா தெரியுமா? இவளுக்கு எத்தனையோ முறை நான் என்ன பண்ணேன், மனம் திரும்புறதுக்கு வாய்ப்புல கொடுத்தேன், மனம் திரும்பல. என்னவா, இவ திருமண பந்தத்துல போகாம இப்ப வாழ்றாங்க பாத்தீங்களா, லிவிங் டுகெதர் அந்த குருவம் நரகத்து தான் போங்க அம்புட்டும். லிவிங் டுகெதர்லாம் கிடையாது, கர்த்தர் அதை அங்கீகரிப்பதே கிடையாது. பைபிள் இங்க கிடையவே கிடையாது. நீங்க லிவிங் டுகெதர் என்னவா, சில பேருக்கு தெரியாத வார்த்தை நான் சொல்றேன். கல்யாணமே பண்ண மாட்டாங்க, 2 பேர் வாழ்வாங்க. இன்னைக்கு நிறைய காலேஜ் படிச்சுக்கிட்டே உள்ள நிறைய இந்த வாடகைலாம் எடுத்திருக்காங்க. நிறைய ஆம்பளை பொம்பளையும் வந்துக்கிட்டு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிடிக்கலன்னா இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இஷ்டத்துக்கு இருந்துக்கிட்டு பிரிஞ்சுக்கலாம். இப்போ புரியுதா லிவிங் டுகெதர்னா என்னென்ன? சில பேருக்கு நிறையா இருக்கு, சென்னையில் இருக்குது, நிறையா ஊரில் இருக்குது. பிள்ளைகள்லாம் இப்போ அப்படி உங்கள் பிள்ளைகள்லாம் தனியாக படிக்க போகிறேன்னு சொல்லுவதுலாம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா, நல்லா போய் பாரு, வீட்டை பிடிச்சி பொம்பளை பக்கத்தில் வச்சுருப்பான். உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, நீ பட்டிக்காடு அப்படின்னுமா. பட்டிக்காட்டம்மா உனக்கெல்லாம் தெரியாது, நீலாம் அந்த காலத்து ஆளு, இந்த காலத்தில் இப்போ வேற மாதிரி ஆகி போச்சு. அப்படி புரியுதுங்களா? அந்த லிவிங் டு கேதர், இந்த கேதர், எந்த கேதரும் இங்கே என்ன ஆகாது, பரலோகம் அங்கீகரிக்காது. இதுதான் அங்கீகரிக்கும். கல்யாணம் கட்டினியா, கல்யாணம் கட்டி வாழ்ந்தியா, 4 பேத்துக்கு முன்னாக்க போய் வச்சு கல்யாணம் கட்டினியா என்ன, திருமண பந்தம் அதுதான் அது ஆதரிக்குது. வெந்துகிட்டு இருக்கியா, ரைட்டு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சில பேர் இருக்காங்க கணவனெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டு எனக்கு கணவனே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? கணவனை எதுக்காக விட்டுட்டு வந்திருப்பாங்க. எதுக்கு விட்டாங்க, ஏன் விட்டாங்க, காரணங்கள் முக்கியம். அதையும் உங்களுக்கு நான் பேச போறேன் இன்னைக்கு. இந்த பிரிஞ்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒத்தக்காடு குறை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இங்கே எல்லா வேலையிலும் பாக்குங்க. என்ன உட்காந்துருக்கோம், ஏன்னாங்க அது இல்லை
எனக்கு ஒன்றும் பத்தாது. என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் படித்து வெளியே போகும்போது அவர் அனுபவத்தை சொன்னா பாருங்க. ஒரு மேடம் பயங்கரமாக சம்பாதிக்க அந்த மேடம் சொல்லுதான் ஓப்பனாகவே அவன்கிட்ட சொன்னால் அந்த மேடம் எனக்கு ஒருத்தர்லாம் இருக்க எனக்கு பிடிக்காது. எனக்கு 4-5 பேர் இருந்தால் தான் பொம்பளையாள் பொம்பளையாள் தான் பெரிய பாவி மாரியும் ஆம்பளைலாம் பரிசுத்தமாலாம் வைக்காதுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான். இங்கிட்டு இருக்குது இங்கிட்டு இருக்கு 2 பேரும் நிறுத்துனா எதுவும் கீழே ஏறாது சமமாக நிற்கும். என்னவா தேவப்பிள்ளையே இன்னைக்கு என்னவா விட்டுட்டு வர்றதுக்கு என்னன்னா இங்கே 10 பேர்த்த பார்க்கலாம் இவன் மூஞ்சியே பார்க்கணும். இப்படிலாம் நிறையா கூட்டங்கள் விட்டுட்டு வந்திருக்குது. கணவனும் விட்டு வந்திருக்கான், மனைவி விட்டு வந்திருக்கிறான். ஊரை விட்டு ஊரை வந்து ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா? ஊர் மேய்ஞ்சிட்டு போய் சபையில் உட்காருங்க. உட்காந்து பாஸ்டர் சோத்திரம் எனக்கு அடிக்கடி மண்டை வலிக்குது, ஒரு செபத்தை போடுங்க. அடிக்கடி எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு செபத்தை போடுங்க. உன் சரீரத்தில் எல்லாம் ஏறி தான் உட்காரும். மனுஷன் மட்டும் இல்லை, பேயும் ஏறும். ஒவ்வொரு பேயா ஏறி ஏறி உட்காரும். ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம் அவன்கிட்ட இருந்து பேய்கள் என்ன பண்ணும், உள்ள போய் ஏறி உட்காரும். புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே கேட்க முடியும்? இங்கே தான் கேட்க முடியும். இதெல்லாம் பேசாதனால தான் இன்னைக்கு சபை வந்து சீரழிஞ்சு போய் கிடக்குது, பெரிய பெரிய சபைகள்லாம். ஆனால் அதை தானே விரும்பி ஓடுறோம். ஏன்னா எதுவுமே நீ தொட்டுறாதீங்க, எங்கள் கிட்ட வரவே வராதிங்க, அப்படியே அனுப்பிச்சு அப்படியே நாங்கள் சொல்லுங்க ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. அப்படியே போக வேண்டியதான் மேலே டைரெக்டாக. இங்கே வா, கத்த சொல்றது நல்லா கவனமாக கேளு. அப்போ என்னவா இங்கேருந்து வாழ்ந்துட்டு இப்படி ஊரை செஞ்சுட்டு தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு கத்தனை ஆசீர்வதிக்கல, கத்தட்ட உபவாசம் போட்டேன். ஐயோப்பா, அறிவே இல்லை பாருங்க. அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கத்தட்ட ஜெபம் பண்றேன்னா எப்படி ஜெபம்? அதை கேட்பார் ஆண்டவர். அருவருப்புகளை உன்னை விட்டு அகற்று. அகற்ற வேண்டியதை அகற்றாம உட்காந்து நீ வாழ்ற வாழ்க்கை எனக்கு அருவருப்பா இருக்குதுன்றாரு. நீ அருவருப்பா வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்கிட்ட உட்காந்து ஜெபம்னா அது எப்படி? எது பரிசுத்தம் தெரியுமா? திருமணத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. சரி, அதை விடுங்க. இன்னொரு விதமும் இருக்குது. உண்மையாவே சில பிரச்சனைனாலே பிரிஞ்சு வருவாங்க. எந்த பிரச்சனைக்கு கணவனை பிரிஞ்சு வாழலாம், மனைவியை பிரிஞ்சு வாழலாம், இன்னொரு கணவனை தேடலாம் என்பதற்கெல்லாம் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடல, ஒன் சைடாவே பேசிடக்கூடாதுல்ல. பொதுவாகவே ஆண்டவர் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதை தேவன் விரும்பல. இதுல இருந்து நிறைய போகும். அதனால ரொம்ப முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு பாஞ்சிடும். ஏன்னா இந்த அதிகாரத்தில் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் இயேசு பேசுறது கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 அப்போது பரிசேயர் சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் சேர்ந்து வாசிங்க. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்களும் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? யாரை விட்டு பிரிந்து முதல்ல யாரை பிரிக்க சொல்றது தெரியுமா? யாருடைய தாய் தகப்பன? புருஷனுடைய தாய் தகப்பன். நீ அங்கதான் இப்ப பிரச்சனையே. பாருங்க, புருஷனானவன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு. அப்படி புருஷனுக்கு தான் சொல்றது, மனைவிக்கு இல்ல அப்படின்றாதீங்க. புருஷன் தான் மனைவி, மனைவி தான் புருஷன், ரெண்டும் ஒண்ணுதான். இங்க 2 பேத்துக்கு தான் சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்ப என்னவா, தாய் விட்டு தன் மனைவியோடு இசைந்துரு. நீ இவங்களோடு இருக்கிற வரைக்கும் மனைவியோடு நீ இசைந்திருக்கவே முடியாது. இருதயபூர்வமா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றாங்க, கணவர் மனைவி இருதயம் வேறு பிரிந்து இருக்கிறது. வாழ்றாங்க, வெளி வாழ்க்கையில அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவங்க இருதயம் இன்னும் ஒண்ணு கலக்கல. மாம்சத்துல கூட ஒண்ணு கலந்துறாங்க, இருதயத்துல ஒண்ணு கலக்கல. ஏன் தெரியுமா? இங்க இருதயத்துல மனைவியை குறித்து ஏகப்பட்ட விஷயம் கணவனுக்கு, கணவனை குறித்து மனைவிக்கு ஏகப்பட்ட விஷயம். இதுக்கு பின்னணி போய் பார்த்தா இவங்க தாய் தகப்பன், இங்க சில விஷயம், இங்க சில விஷயம், இதெல்லாம் வந்து என்ன ஆட்டி படைக்குது. அதனாலதான் இவங்களை விட்டு ஒளி அப்படின்றாரு. இதா இல்லையா? ஏன் அம்மா அப்பா என்ன வளர்த்தாங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க, பாசமாக தான் வளர்த்தாங்க. அன்னைக்கு பிரச்சனையாக தானே வருது. ஏன் தெரியுமா? உன் இருதயம் அங்க இசைந்து இருக்கிற வரைக்கும் உன் மனைவியோடு சேராது. உன் மனைவியோடு உன் இருதயம் இங்க இசையணும். இன்னைக்கு நல்ல விடுதலையோடு போய் சும்மா இன்னும் மேலோட்டமா தான் உனக்கு கல்யாணம்ன்ற ஒரு இருக்க. இன்னும் இசையில பாரு, இந்த இசைவு வந்துட்டாவே குழந்தை பிறந்துரும். மேட்ரு இங்கதான் பிரச்சனையே அதிகமா உட்காந்துருக்குது பாருங்க. என்ன பண்ணணுமா? இசைந்து இவங்களை விற்று அவனும் நீயும் அவனும், நீயும் அவளும், அவளும் நீயும். அப்ப என்னவா, எப்போதுமே உன்னுடைய இருதயம் பெற்றோர்களோடு இசைந்திருக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அறுத்து விட்டுரு, சில விஷயத்த விட்டுறணும். இப்ப இந்த இருதயத்துக்குள்ள பெற்றோர்கள் அல்ல மனைவி வரணும். பெற்றோர்கள் வைக்க வேண்டிய இடம் வேற, மனைவி வைக்க வேண்டிய இடம் வேற. பெற்றோர்கள் வைக்க வேண்டிய இடத்தை மனைவிக்கு கொடுக்க கூடாது, மனைவி இருக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்களுக்கு கொடுக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? உன் தாய் உன்னை எல்லாம் இருக்கலாம், மனைவிக்குரிய இடத்தை உன் தாய் கொடுக்க முடியுமா? கொடுத்துட்டானா ரைட். மனைவி கொடுக்கிற இடத்தை தாய் கொடுக்க முடியுமா? தகப்பன் கொடுக்கிற இடத்தை மகளுக்கு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப இந்த லவ் வேற, இந்த லவ் வேற, டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? நான் பேசுறது கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். நல்லா விளங்குது, உங்களுக்கு ஏத்த செய்தி வந்துருச்சு. பல காலம் உள்ள கேள்வியோடு போயிட்டு இருந்தோம். பயம், திகிலு, குற்ற மனசாட்சி. இப்ப எது சரின்னு போட்டுட்டாரு. இனி இதுல நீ சரியா போறியான்னு பாத்துக்கோ. பார்த்து உன் வாழ்க்கை என்ன பண்ணிக்கோ, சீர்திருத்தம் பண்ணிக்கோ. புரியுதுங்களா? இப்போ
இங்க நீங்க பார்க்கும்போது இசைந்து. அப்ப தேவனே இது சொல்லியிருக்கிறார். தேவன் இது கட்டளையாகவே இது இருக்குது பாருங்க. இப்படித்தான் இருக்கணும்னு. இப்படி இருக்கணும் நம்ம தப்போ நினைக்காதீங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்காதான் தப்புன்றாரு. எப்போதுமே பிசாசு நம்மளை மாத்தி யோசிக்க விடும். நம்ம அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு அப்படின்னா அது தப்பா தெரியுது எனக்கு. நீ தான் இப்ப தப்பா இருக்க. அவர் சொல்ற இதுதான் சரியான ஃபீல். என்னவா இவங்களோட இசைந்திருக்காது. எப்ப பார்த்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆத்தா பிள்ளை அப்பே பிள்ளை, நான் வந்து சேலையே பிடிச்சிட்டு போறேன், வேட்டியை பிடிச்சிட்டு போறேன், எங்க அப்பா எங்க அம்மா. உனக்கு மட்டுமா அம்மா அப்பா இருக்காங்க? எல்லாத்துக்கும் தான் இருக்காங்க. பின்னாடியே சுத்தி சுத்தி இருக்கனால தான் நீ பலமுறை திரும்பி வர. இங்கே கவனி முதல்ல என்னவா அந்த கொஞ்சம் அறுத்து விடு. இங்க ஓ மனைவிட்ட இசைந்திருக்க பாரு. நிறைய பேர்லாம் இருக்காங்க திருமண வாழ்வில். நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ பல பேர் கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த பொம்பளைங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டு நினைப்பே ஆத்தா. எங்க வீட்டுலாம் அப்படி இல்லப்பா, 4 அக்காவோட நானும் பிறந்தேன். அப்படியே சில பேர்லாம் போன்ல பேசும்போது கண்ணு ஏன் அழுகுற எதுக்கு அழுகுறே தெரியாது. கணவர் என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரியும் இது பண்ற மாதிரியும். என்ன உன விஷத்தை வச்சா கொண்டாங்க? நீங்க அழுகுனால என்ன அது? இங்க வந்து என்னமோ நிறைய வாழ்க்கை வெளியே போய் பாருங்க. குடிகாரம் இதா இருக்கும். சில பொம்பளைலாம் அப்படி வச்சு மடியில போட்டு கொஞ்சுவாளுங்க. ஏன் கணவர். சில பேர்லாம் இந்த வசனம் தெரியாம அப்படியே வாழ்றாங்க, லைஃப்ல சரியா போறாங்க. அவ்வளவு ஆள் அழகா இருப்பாங்க, வேற ஒரு புருஷனை தேட மாட்டாங்க. ஒருத்தன் கண்ணா சப்பு நிறைவாங்க. இப்படிலாம் வாழ்றவங்களா இருக்கிறாங்க. நல்ல கணவன் மாதிரி இருக்காங்க, நல்ல மனைவி மாதிரி இருக்கிறாங்க. அதே இந்த தேசத்தை தான் வேற மாதிரி இருக்குது. இதுல கிறிஸ்தவத்திலேயும் சில பேர் இப்படி இருக்காங்கன்னா எப்படி பாத்தீங்களா? அப்ப இங்க பாருங்க, இங்க என்னவா தேவ பிள்ளைகளே அதே அத்தா அப்பே நிறுத்து முதல்ல. இதுவே தப்பு. இப்படிலாம் இருந்தா உன் ஜெபத்துக்கு பதிலே வராது. என் கணவர் என் மனைவி, என் கணவன் என் மனைவி, என்னுடைய ஆள், என் சரீரம். நீ போய் கல்யாணம் முடிஞ்ச நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கணவரோடு பல சண்டைகளும் பிரச்சனையும் வச்சுக்கிட்டு கணவனை விட்டு பிரிஞ்சு நீங்க போய் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். நீங்க வந்தோடனே உன் வீட்டுக்காரர் எங்கன்னு தான் கேட்பாரு. வீட்டுக்காரர் பிரிஞ்சு போய் ஆண்டட்ட போய் ஜெபம் பண்ணி கேட்கறோம்னா உன் மனைவி எங்கன்னு கேட்பாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். புரியுதுங்களா? நீங்க போய் மொழிகாலில் நின்று ஜெபம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா. எங்க புருஷனோட சண்டை போட்டுட்டு மனைவியோட சண்டை போட்டு 1000 புலம்புகளை வச்சுக்கிட்டு இங்க உட்காந்து முழங்கால என்ன பண்றது? சோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ பார் சொல்லிட்டு போ, உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் சொபத்தம் பண்றேன், பயத்தை பிடிக்கிறேன், பேயெல்லாம் வருது வரும். இதான் சரியில்லாம இருக்கிய. இசைவை அங்க விடு. எங்க இசைங்கணும்? மனைவி கணவனோடு இசையணும். இசைதல் அப்படின்னா ஒன்றாயிருத்தல், நினைவுகள்ல சிந்தைகள்ல விருப்பங்கள்ல. மனைவி விருப்பம் என்ன என்பதை கணவர் பார்க்கணும், கணவனோட விருப்பம் என்ன என்பதை மனைவி பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். அப்பதான் அது ஒன்றிணையும். புரியுதுங்களா? நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா, உண்மையாவே கணவனை ஒரு மனைவி நேசிச்சானா அவனுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பான். உண்மைதானே? அதே போல உண்மையாவே மனைவியை ஒருத்தர் நேசிச்சானா அவனுக்காக அவன் இன்னும் கீழே இறங்குவான். இதுதான் திருமண பந்தம். புரியுதுங்களா? தும்மா ஏதோ கட்டி வச்சாங்க, ஏதோ போனா என்னமோ அறிக்கை சொன்னாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் எதுவும் சொன்னாங்க. நானும் சொன்னேன் என்னமோ நினைச்சதுன்னா ரொம்ப போய்கிட்டு இருக்குது. சரியா போயிட்டு இருக்கு, சரியா போயிட்டு இருக்கு. சரி, அப்ப பாருங்க, தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் 2 மாம்சமாய் இருப்பார்கள். அப்படி போட்டிருக்கா? சேர்ந்து வாசிங்க. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? யாரு சொன்னா? தேவன். தேவன் என்ன சொன்னாரா? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் என்று சொன்னது உனக்கு தெரியலையா? அவங்க 2 பேரும் ஒண்ணு வளர பாதி எங்க? பாதி தான் வந்திருக்குது. பாதி தலை வந்திருக்குது. கால் எங்க? கால் வந்திருக்கு. தலை எங்க? தலை யாரு? கணவன். வால் யாரு? மனைவி. சில நேரம் வால் வந்து நிக்குது. கர்த்தர் கேட்கிற தலையே காணாம வால் மட்டும் வந்து நிக்குதே அப்படின்ட்டு. சில தலை என்னப்பா தலை இருக்குது, எங்க உடம்பெல்லாம் காணா, அதோட சேர்ந்து வா. இப்ப புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் ஒரு கணவனையும் மனைவியும் ஒன்றாய் பார்ப்பது ஒரே ஆளாய் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் பாத்தீங்களா? அதான் சொல்ற ஒரே சரீரம். தாயும் மகளும் ஒரே சரீரம் அப்படின்னு கர்த்தர் அப்படி கூட சொல்லல. இதுல எங்க அப்பா அவங்க சரி எல்லாம் ரைட் தான். ஆனா எங்க இடம் சொல்லுது, நீங்க 2 பேரும் ஒரே சரீரம். இப்படி இருக்கணும், ஒன்னா இருக்குதுயா. இன்னும் இந்த இறுதிய பொருட்களை வரல. இன்னும் சில சிக்க இந்த மேல இது குறைகள் இருக்கத்தான் செய்யும். எத்தனையோ பேர் என்ன பண்ண, எனக்கு வந்த வேற கணவர் வந்து அஜித் மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும்னாங்க. சொன்னவங்களுக்குலாம் அஜித் விஜயா கிடைக்குது. ஒருத்தனுக்கு கோண மூக்கனா கிடைக்குது, ஒருத்தனுக்கு கருவாயினா கிடைக்குது, ஒருத்தனுக்கு சட்டி பனையா கிடைக்குது. ஆம்பளைக்கு பொம்பளைகளுக்கு என்ன ஆகுது? ஒரு மாதிரியா இருக்குது, பங்க பேது மாதிரி கிடக்குது. இன்னும் மெண்டலுக்கு கட்டிட்டு வந்தியாம்மா, அதெல்லாம் 1.5 கண்ணி மாதிரி இருக்கு. இந்த பொண்ணே உனக்கு பிடிச்சிருக்கு. எப்படியோ குறைகள் இருக்கும். நீ அங்க குறை சொல்ல, உன்ட்ட குறை இல்லையா? ஒன்னே எடுத்தோம்னா 1000 குறை சொல்லலாம். நிறைய நம்ம குறை சொல்றோம்ல. அந்த அக்காவுக்கு அந்த மூக்கு நீளமா தான் நல்லா இருக்கும். அந்த அக்காவுக்கு உதடிய மொக்கையா இருக்கு. அந்த அண்ணன் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அவங்க என்ன பாக்குற மாதிரியே தெரியல. என்ன பாக்குற மாதிரி இருக்கா? அவங்க கண்ணெல்லாம் எங்க இருக்குது? ஏன்னா அந்த அண்ணனுக்கு கண்ணே அப்படித்தான்.
இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னா எனக்கு என்னமோ அவங்களை பிடிக்கலங்க. எனக்கு வர கணவர் அஜித், விஜய், இப்படி கேட்டாலாம் போய் பாருங்களேன். வழுக்கத்தலை நானே பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் அழகான ஆள்லாம் விட்டுருவான், எல்லாம் போயிடும். கேளுங்க, குறைகள் எல்லாரும். நீங்கள் அழகா இருக்கணும் கூட நீங்கள் முடிச்சு பாருங்க, அவன்கிட்ட குறை இல்லாமல் இருக்காது. எதுலையா எல்லா குறைகள் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க குறைன்னு பார்த்தாவே உங்க வாழ்க்கையில நிம்மதி இழந்துருவீங்க. குறையை பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் நிறைவை பார்க்க மாட்டீங்க, நல்லதை பார்க்க மாட்டீங்க? இப்படியே இருக்க இருதயத்தை தான் கத்தட்டையும் கொண்டு வரான். ஏன்னா கத்தர் எவ்வளவு நன்மை செஞ்சதை பார்க்கவே மாட்டான். வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும், கத்தருக்கு செய்யல அதை செய்யல குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் வாழ்க்கையில. ஏன்னா இவன் குணமே அப்படித்தானே இருக்குது. மாறுங்க, முதல்ல நீங்க மாறுங்க. இதே இதயத்தை தான் குடும்பத்திலையும் கொண்டு வரீங்க. நான் எல்லாமே நிறைவேற நினைச்சு முடிச்ச பிறகுதான் பார்த்தா என்ன ஆகுது, இந்த குறை இந்த குறை இந்த குறை. இவனுக்கு 1008 ஆப்ரேஷன் இன்னும் உடம்புல பண்ணி வச்சிருக்காங்க. மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களே. ஒரு சிலர்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. கணவனுக்கு நிறைய ஆப்ரேஷன் இருக்கும், மறைச்சு என்ன பண்ணுவான், வியாதி இருக்கும். பார்த்தோன்னே முதல் நாள் இப்படிப்பட்ட ஆளை முடிச்சு வச்சுட்டாங்களே, சரி போய் தொலை, முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப என்ன பண்ணு, குறைகளை கொஞ்சம் சகிச்சுக்கோ. அப்போ உன்னுடைய குறைகளை அவங்க சகிச்சுக்கிடுவாங்க. நீங்க எப்போதுமே பாருங்க, மனைவிட்ட என்ன நல்ல குணம் இருக்குன்னு பாருங்க, கணவன்கிட்ட நல்ல குணம் என்னன்றதை பாருங்க. இந்த குறையை பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா அவங்க மேல இருக்கிற விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அதை குறை வைக்கிறதுக்கு தான் பிசாசு எப்போது உங்களை குறைவான எண்ணங்களை பார்க்க வைக்கிறான். புரியுதுங்களா? நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுடைய தவறுகளை பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும் தெரியுமா, அன்பு தானாவே தணிஞ்சு போயிடும். அவங்க மேல இருக்கிற அன்பு, அந்த ஈர்ப்பு தானாவே தணிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணுங்க, உங்க கணவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பாருங்க. நான் கேட்கிறேன், உங்க கணவர்கிட்ட கொஞ்சம் கூட நல்ல குணம் இல்லையா? உங்க மனைவிட்ட கொஞ்சம் கூட நல்ல குணம் இல்லையா? 99 நல்ல குணத்தை விட்டுட்டு ஒரு குணத்தை மட்டும் தப்புனா அந்த ஒரு குணத்துக்காக பொண்டாட்டியே ஒதுக்கி விட்டுருவாங்க. பாத்திருக்கீங்களா? இவ்வளவு முடிச்சிருவோம், இவ்வளவு தள்ளி விட்டுருவோம், இதோட தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். சொல்லுங்க, அப்படி ஆண்டு நம்மளை பார்த்தா நம்ம எல்லாருமே எங்க தான் உட்காரணும், நரகத்துக்கு பாத்திரவாங்க. அவர் அப்படி பார்த்தாலும் நம்மளை நேசிக்கவே முடியாது, நம்மளை மன்னிக்கவே முடியாது. அவர் குறையே பார்க்கல, உங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்களை அவர் பார்க்கிறார், நல்ல விஷயங்களையும் பார்க்கிறார். ஆமே. அதே மாதிரி தயவு செய்து நான் சொல்றேன், எனக்கு குறை நீங்க சொன்ன இன்னைக்கு 1000 சொல்லலாம். குளிக்கல, அவன் சாப்பிட மாட்டான், அவன் மூக்கு கோணலாம் இருக்குது, கண்ணு தெரியாம நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், வீட்டு இது பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டேன், தெரியாம இது பண்ணிட்டேன், 1000 விஷயம் இருக்கலாம் தேவப்பிள்ளைகளே. அதுக்கு அப்புறம் நீங்க வாழ்ற வாழ்க்கையில உங்க கணவருடைய விஷயங்களை பாருங்க, அந்த கேரக்டர் மத்தவன்ட்ட இருக்காது. அழகா இருந்து சொல்லி புருஷன் விட்டு ஓடி போயிட்டு அங்கிட்டு போய் என்ன பண்ணிடுறான், வித்துட்டு போயிறான். பொம்பளைகளை வித்துட்டு போறானா இல்லையா? எத்தனை பேரை வித்துட்டு இருக்கிறாங்க. ஆகையால் பல கெட்ட குணங்களாக அங்கே ஒளிஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியம். ஹலோ, சரி, அடுத்து வந்துருவோம் பாருங்க. சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ திருமண பந்தத்தை கத்தர் ஏற்படுத்தது, இணைத்தது கத்தர். இப்போ பிரிவினையவே கத்தர் இருக்கிறாராம். கத்தருக்கு பிரிஞ்சு வாழ்றது பிடிக்கவே பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரிவினை மட்டும் உங்களுக்குள்ள என்னைக்குமே ஏற்படுற எண்ணங்கள் வரவே கூடாது. உங்களுக்குள்ள 1000 சண்டைகள் இருந்தாலும் சண்டை போட்ட உடனே அம்மா வீட்டுக்கு போறேன் போகவே போகாதீங்க. தயவு செய்து அந்த முடிவுலாம் எடுக்காத. இன்னைக்கே தூர எரிஞ்சிரு. முதல்ல என்ன இருந்தாலும் கணவன் வீட்டு பிரியவே கூடாது, கணவன் மனைவி வீட்டு பிரியவே கூடாது. ஏன்னா நீங்க பிரிஞ்சிக்கினா இடையில பிசாசு அந்த பிரிவினையை அதிகரிச்சிருவான். திருப்பி சேரணும்னு நினைச்சாலும் சேர முடியாது. நீங்க இருந்த அந்த இடத்துல சாதிங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் நீ பிரியக்கூடாதுன்னு. இப்போ பரம தகப்பன், உன்னுடைய தகப்பன், அந்த தகப்பன் பேச்சை கேட்க போறியா அல்லது உங்க ஆத்தே உங்க அப்பேன்னு சொல்ற பேச்சை கேட்க போறியா? பரம தகப்பனுடைய விருப்பம் பிரிஞ்சு வரக்கூடாது, பிரியக்கூடாது. உன்னுடைய தாய் தகப்பனுடைய விருப்பம் பிரிஞ்சு வந்துரு, உன்னை நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேன், அங்க உழைக்கிறது இங்க வந்து உழை, சந்தோஷமா இருப்போம்னு. புரியுதா? பரம தகப்பனுடைய விருப்பம் சரியான விருப்பமா, உன் தாய் தகப்பனுடைய விருப்பம் சரியான விருப்பமா? உங்க அம்மா அப்பா உங்க மேல இருக்கிற அன்பு உண்மையான அன்பா, பரம தகப்பனுடைய அன்பு உண்மையான அன்பா? இயேசுவின் அன்பு தான். அப்போ எந்த பிரச்சனை எந்த காரியம் எது வந்தாலும் எங்க தான் இருக்கணும். உன் கணவர் விட்டு நீ பிரியவே கூடாது. அம்மா என் மேல ரொம்ப பாசம், எங்க அக்கா என் மேல ரொம்ப பாசம், எனக்கு எது சொன்னாலும் நல்லதுதான், அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், எந்த பிரச்சனை நான் விட்டு அவங்க 1000 விஷயம் பிரிவினைக்கு ஏது மாதிரி ஏதாவது பண்ணாலும் அந்த பிரிவினையே உனக்கு நல்ல முடிவு மாதிரி தெரிஞ்சாலும் என்னைக்கும் உன் மனைவியை நீ விட்டு கொடுக்காத, உன் கணவனை நீ விட்டு கொடுக்காத. எத்தனை பேர் புரியுது? யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது? உன் கணவனையும் உன் மனைவியும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. சொல்லுங்க, விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா கடைசி வரைக்கும் வரப்போகுது யாரு? கடைசி உறவு கொண்டாடி தான் உனக்கு நிக்கணும். நீ இப்ப பாக்குற ஆத்தாவாக்கெல்லாம் அங்கங்க கலண்டுருங்க, முடிஞ்சிடும். கடைசி நீ படுத்த படுக்க இருந்தா கூட உன்னை பாக்குறது யார் தான் பார்க்கணும்? கணவன் பார்க்கணும், மனைவி பார்க்கணும். எத்தனை புரியுது? ஆத்தா வீட்டுல போனா நிரந்தரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துருவியா, அங்கேயே வந்துருவியா, எல்லாம் சரியாயிருமா என்ன? சொல்லுங்க, ஆத்தா வீடு அப்பா வீடுலாம் யார் உனக்கு? உன் கணவன் உன் மனைவி, அதுதான் உன் குடும்பம், ஓ வீடு. அது உனக்கு உரிமை இருக்கு. என் வீடு, என் கணவன் எப்படி சொல்றியா அது போல என் வீடு, என் மனைவி எப்படி சொல்றியா அது என் வீடு, எல்லாம் என்னுடையது. இந்த திருமண உறவுல கத்த சொல்றாரு, கணவனுடைய சரீரம் கணவனுக்கே என்ன பண்ணலையா உரிமை இல்ல, மனைவிக்கு உரிமை. உன் சரீரத்துக்கு யாருக்கு உரிமை உண்டு? எப்படி வேணாலும் அந்த சரீரத்தை மனைவிக்கு உரிமை இருக்கு. அதே போல கணவனுக்கு இந்த சரீரத்துல முழுக்க முழுக்க உரிமை இருக்கு, உனக்கு உரிமை இல்ல.
உனக்கு அவனுடைய சரீரத்துல உரிமை இருக்கு, உன் சரீரத்துல அவனுக்கு உரிமை இருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கு வேத வசனம். புரியுதா? எந்த அளவுக்கு உங்க பந்தத்தை காமிக்குதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி பந்தத்தை முறிச்சு நான் வேற ஒருத்தர படுக்கிறேன், வேறவனோட போறேன், அவனோட இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இதை ஏத்துக்கிறோமா? அப்ப கர்த்தர் வன்மையா கண்டிப்பாரா, கண்டிக்க மாட்டாரா? அது சரின்னு சொல்லி ஏத்துக்குவாரா? திருமண பந்தத்துக்கு முன்னாடியே போய் பண்ற உறவுகளாம் கர்த்தர் விரும்புவாரா? சொல்லுங்க. இவங்க எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும்? சொல்லுங்க, நீங்க சுதந்திரிக்க முடியுமா? ஏன்னா எவ்வளவுக்கோள உயர்த்தி அந்த திருமண பந்தத்தை காண்பிக்கும் போது, ஏன்னா இந்த விஷயத்தினால ஒருத்தனுக்கு தேவடைய ராஜ்யத்துல இடம் கிடைக்காதுன்னா அப்ப இந்த விஷயம் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கான்னு பாருங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஒருவன் பாத்தீங்கன்னா விபச்சாரம் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது தேவடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதான், சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லப்படும் போது, இந்த ஒரு விஷயத்துக்காக கூட சுதந்திரிக்க முடியாதுன்னா ஆமா, ஏன்னா இவ்வளவுப்பட்ட பந்தத்தை நான் வச்சிருக்கும் போது இதை நீ ஈஸியா உடைச்சு போய் அடுத்தவங்களை போய் தொடுற, அடுத்த இஷ்டத்துக்கு போய் வாழ்ற வாழ்க்கையில ஏன் உடைக்க மாட்டார். சரி, இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல முடிக்கிறேன், பெருசு. அப்ப பாருங்க, தேவன் சொல்றாரு, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதவன் என்றார். அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடித்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலா இப்படி இருக்கவில்லை. ஆதலால் இப்ப பாருங்க, எதனால ஒரு மனுஷனை விட்டு பிரிஞ்சு வாழலாம்? நல்லா கவனமா கேளுங்க. எனக்கு இந்த கணவன் வேண்டாம், இந்த மனைவி வேண்டாம், நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா வேறொரு கல்யாணத்துக்கு வேதம் எப்ப அனுமதி தருது தெரியுமா? எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி செயலாய் இருப்பாள். தள்ளிவிடப்பட்டால் விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செயலாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது என்னன்னா, இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கணும். வேசித்தன முகாந்தரம் மொழிய. அப்ப என்னன்னா, தன்னுடைய மனைவி தப்பானலா போறா, அவ ஒழுக்கமே வாழ மாட்டா, அவ இப்படித்தான் போறா அப்படின்னா அவளை தள்ளி விடலாம். நீங்க இது எதிர்ப்பதமா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இதான் அதோடைய அர்த்தம். என்னுடைய கணவன் திருந்த மாட்டான், இப்படியே போறான், அப்ப இப்படியே போதுன்னா அப்ப அந்த அம்மாவுக்கு சரீரத்துக்கு என்ன தேவை? தேவைகள் தேவையில்ல, அந்த தேவை திருப்தி பண்ணும்ல. இப்ப பயிர் பசிக்குதுன்னா என்ன தேவை? சோறு சாப்பிடாத வழியே உங்க பசி நீங்காது. அதே போல இந்த சரீரத்துக்கு ஒரு தேவை இருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த தேவை சரியான முறை திருப்திப்படுத்துறதுதான் கணவன் மனைவி உறவு. புரியுதுங்களா? இப்போ மனைவி எப்போதும் அசுத்தமான ஒரு இதுக்கு போறா அப்படின்னா இவ திருந்தவே மாட்டா அப்படின்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா போயிட்டு மனம் திரும்பி கூட கணவன் கேட்கும் போது கணவர் மன்னிப்பு கொடுத்து திருப்பி கூட சேர்த்து வாழலாம், அது கணவனை பொறுத்து. ஆனா அந்த கணவன் இந்த மனைவி வேண்டாம் என்று நினைத்தால் அவை எந்த நிமித்தம் தள்ளிவிடலாம்னா வேசித்தன முகாந்திரம் ஒழிய. இவ தப்பானலாம் இருக்க இந்த மாதிரி போயிட்டா அப்படின்னா அப்படி நீ வேணா தள்ளிவிட்டு இன்னொருத்த நீ முடிக்கலாம், இன்னொரு கணவனை நீ முடிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் நான் ஏற்கனவே திருமணமாகி நான் இன்னொருத்தனை விரும்புறேன்னு சொல்லி அதுக்காக இவனை விட்டு அவனை கல்யாணம் பண்ண போறேன்னா நான் எந்த நோக்கத்துக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்? அது ரொம்ப முக்கியம். அப்ப என்னவா, உன் கணவன் நல்லவனா இருந்து உன்னை திருப்திப்படுத்துறா இருந்து எல்லாத்துலயும் சரியா இருக்கிற அவனை நீ விட்டு இன்னொருத்தனை தேடி போற அப்படின்னா நீ எத்தனை பேர்த்த திருமணம் பண்ணாலும் நீ விபச்சாரக்காரின்னு வேதம் சொல்லுது. நான் தாலியை வாங்கிட்டேல, இதை வாங்கிட்டேல, எதுக்கு பிரிஞ்ச நீ? அங்க எதுக்கு பிரிஞ்சு வந்த நீ? என்ன காரணத்துக்கு பிரிஞ்சு வந்த? இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை இல்லாதவனா இருப்பான். இதை நான் படிச்சுன்னு பேசுகிறேன். ஆனால் கல்யாணம் முடிச்சு என்ன பண்ணுவாங்க? வேதம் சொல்லுது அப்படிப்பட்டவன் திருமணம் முடிக்கவே கூடாது, அடுத்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண கெடுக்கக்கூடாது. நல்லா விளங்க, சத்தியத்தை பேசுகிறேன். ஆண்மை இல்லாதவனா இருக்கிறான், சில பேர் தெரியாமல் முடிச்சு வச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழலாமானா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு அவன் லாக்கி இல்லை, அவன் பண்ணிருக்கவே கூடாது. ஒரு பெண் வேற மாதிரி இருந்தா அவ வயசுக்கே வரல, வயசுக்கு வந்தவ மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு விடுவாங்க. அங்க பிரச்சனை இருக்குதுன்னா அவளை நீங்க தள்ளி விட்டலாம், வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணலாம். எது இப்படி கல்யாணம் பண்ணலான்றதெல்லாம் நான் சொல்றேன், எப்படி பண்ணக்கூடாதுன்றையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எது அங்கீகரிக்குது, எது அங்கீகரிக்கல. அப்ப கணவன் நல்லவனா இருக்கிறாரு, உன்னை எல்லாம் திருப்திப்படுத்தவனா இருக்கான், எல்லாம் கரெக்டா இருக்கான், ஆனா அவனை விட்டுட்டு போய் நான் இன்னொருத்தனுக்கு பண்ண போனா நீ விபச்சாரக்காரின்னு அர்த்தம். ஒண்ணு வாழாமே இருந்துடணும். அவன் மதிச்சிட்டானா நீ என்ன பண்ணலாம்? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணலாம். அதுவும் வசனம் சொல்லுது. அவன் செத்துட்டானா அதுக்காக நீ விச வச்சு கொண்டுறாத. அவன் தானே இயல்பாவை இறந்துட்டானா நீ அவனுடைய உடன்படிக்கையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற இன்னொரு கணவனை நீ என்ன பண்ணலாம்? ஆமா, அடுத்தவங்க கணவனை கிடையாது, இன்னொரு நபரை என்ன பண்ணலாம்? தேடலாம். இன்னொரு மனைவிய தேடலாம், இன்னொரு கணவனை தேடலாம். ஆனால் நான் எல்லாமே நல்லா இருந்து நான் போய் இன்னொருத்தரை போய் நான் தொடறேன், இன்னொருத்தரை போய் நான் கல்யாணம் பண்ண போறேன்னா நீ 10 கல்யாணம் பண்ணாலும் உன்னை வேதம் என்னவா அழைக்குது? விபச்சாரக்காரன், விபச்சாரக்காரி. அதை இன்னொரு விஷயத்த சொல்ற பாருங்க. இப்போ ஊர்ல இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க, வேற மாதிரி இருப்பாங்க, சரி ஒருத்தரோட வாழலான்னு இருப்பாங்க. அப்படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோட இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். உன்னோட வாழணும்னு நினைக்கிறாருன்னா மனைவி சம்மதத்தோட உனக்கு திருமணத்தை நீ பண்ணி தான் அவரோட கூட தொடர்பு கொள்ளணும். சில பேர் இப்படி வாழ்வாங்க, என்ன தெரியுமா? அவன் எங்கிட்ட கல்யாணம் பண்ணிருப்பான், இன்னொருத்தையும் ஆசைப்படுவான், இங்க என்ன பண்ணுவான்? அவளோட வாழ நினைப்பான், இங்க மனைவிக்கு இதா இருப்பான். அப்ப இந்த கல்யாணம் தானே, நானும் இவரும்
கல்யாணம் பண்ணிக்கிறோம், இந்த வாழ்றோம். மனைவி சம்மதிச்சாலா? மனைவி சம்மதத்தில் பண்ணியா? அப்ப இப்படி போய் பண்ணும்போது அடுத்துடைய மனைவி கணவனை திருடுறதுக்கு சமானம். அதாவது பாவம் என்னப்படுகிறது. ஏன்னா இன்னொரு கணவனை போய் என்ன பண்றான், ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கைக்குள்ள அங்க போய் இவ போய் என்ன பண்றா, கணவனை திருடி இவங்க 2 பேர் திருமணம் பண்ற மாதிரி. அது தப்பான விஷயம். ஏன்னா மனைவி சம்மதிக்கணும். நான் இவ்வளவு விரும்புறேன், உன்னைய வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சரிங்கன்னு சொல்லி மனைவி சம்மதித்தால் அது பரிசுத்தமான உறவு. இல்லாட்டினா அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, விபச்சாரக்காரி லிஸ்ட்ல தான் இருப்பீங்க, விபச்சாரக்கார லிஸ்ட்ல தான் இருப்பான். அப்புறம் ஒரு ஆணும் அப்படியே மாத்தி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இன்னொரு மனைவியை எடுத்து தன் மனைவி இன்னொரு மனைவியை என்ன பண்ணுவோம், போய் எடுப்பான் பாருங்க. எல்லாம் நிறைய இருக்குது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, எது அனுமதிக்குது எது அனுமதிக்கல. ஆகையால் வேதம் கண்டிஷனா பேசுற விஷயத்தை பார்த்துக்கோங்க. வாழ்க்கை எது சரிப்படிப்பாரு. வாழ்க்கை நான் சரி பண்ண மாட்டேன், நான் இப்படியே வந்து திருப்பி திருப்பி பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதான் சொல்ல, தூங்குற மாதிரி நடிக்காத. நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு வார்த்தை, எல்லாத்துக்கும் வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வரணும் என்ன வரலாம் வந்துருச்சு. திருப்பி ஒன்னும் தெரியல நிக்காத. கர்த்தர் இதுக்கு மேல தெளிவா சொல்ல மாட்டாரு, நல்ல தெளிவா சொல்லிட்டாரு. ஆகையா கர்த்தர் சொல்றாரு, இந்த பொல்லாத வாழ்வது இன்னைக்கு விடுதலையை பெற்றுக்கொள், ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேள், தப்பான எண்ணமும் தப்பான விருப்பமும் உனக்குள்ள தான் இன்னைக்கே தூக்கி எறிந்து விடு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுப்பி நிற்போம்.